Hello everyone, welcome back to my channel. My name is Arun. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆட்டோ ஸ்கேலிங் குரூப் அப்படின்ற ஒரு இம்பார்ட்டண்ட்டான கான்செப்டை பற்றி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நிறைய பேர் எனக்கு பர்சனலாக லிங்க்டின்லேயே மெசேஜ் பண்ணியிருந்தீங்க. லைக் நிறைய வீடியோஸ் போடுங்க, நாங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் நிறைய கமெண்ட்ஸுமே வந்திருந்தது, ரெகுலராக வீடியோ அப்லோட் பண்ணுங்கள், நாங்கள் இன்னும் வீடியோஸ்க்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோன்ட்டு. ஸோ மோஸ்ட் ஆஃப் யூ டோன்ட் நோ, நான் ஆல்ரெடி அமேசானில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன், ஃபுல் டைமாக ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். அதனால என்னால் கண்டினியூஸாக வீடியோஸ் போடுறதுன்றது டைம் கிடைக்கல. ரொம்ப ப்ராஜெக்ட் ஒர்க்கில் நான் கொஞ்சம் பிஸியாக இருந்ததுனால. பட் நீங்கள் கொடுத்த லவ் அண்ட் சப்போர்ட், இட் ரியலி மோட்டிவேட்ஸ் மீ டு டூ மோர் வீடியோஸ். அண்ட் வித்தவுட் ஃபர்தர் ado, let's get into the video. ஃபஸ்ட்டு ஸ்லைட் எடுத்துக்கலாம். நான் உங்களுக்கு பேசிக்காக ஆட்டோ ஸ்கேலிங் குரூப்னா என்ன அப்படின்றத நான் இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஓகேங்க. இப்போது ஆட்டோ ஸ்கேலிங் குரூப் அப்படின்றது வந்து ப்ரொடக்ஷனில் ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஆஸ்பெக்ட். நம்ம வந்து எப்படி சொல்கிறது, நம்ம டெவலப்மெண்ட்லையோ இல்லை டெஸ்டிங் ஸ்டேஜ்லையோ வந்துட்டு இந்த ஆட்டோ ஸ்கேலிங் குரூப்ன்றது பெருசாக தேவைப்படாது. ஏன்னா நம்ம இப்போ ஒரு கம்பெனி ஒர்க் பண்ணுறோம்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நீங்கள் ஒரு டெவலப்ஸ் இன்ஜினியர் ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணுறீங்கன்னா, இப்போ ஏதோ ஒரு மைக்ரோ சர்வீஸ் ஒரு பேமெண்ட்டு கிரியேட் பண்ணுறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அந்த டீமில் மொத்தத்துக்கு ஒரு 50 டெவலப்பர்ஸ் தான் இருப்பாங்க அப்படின்னு உங்களுக்கு தெரியும். ஸோ 50 டெவலப்பர்ஸ் தான் அந்த EC2 இன்ஸ்டன்ஸோ இல்லை நீங்கள் ஏதோ ஒரு சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணும்போது அதுக்கு லாகின் பண்ண போகிறாங்க. அந்த EC2 சர்வர்ஸ்குள்ளே இருக்கிற ஒரு அப்ளிகேஷனுக்கு லாகின் பண்ண போகிறாங்க. அந்த டைமில் நமக்கு வந்து ஆட்டோ ஸ்கேலிங்கிறது பெருசாக தேவைப்படாது. ஆனால் இப்போ நீங்கள் ஒரு அமேசான் மாதிரி ஒரு கம்பெனியில் நீங்கள் வந்து ஒரு டெவாப்ஸ் இன்ஜினியர் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ப்ரைம் டே அப்படின்ற ஒரு இதெல்லாம் வரும். இப்போ நார்மலாக அமேசானில் ஒரு நாளைக்கு வந்து ஒரு 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 பர்டிகுலர் டைமில் வந்துட்டு ஒரு 10,000 பீப்புள் வந்துட்டு அந்த ஆப்பை யூஸ் பண்ணுறாங்க, அந்த அப்ளிகேஷனை யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அப்போ இதே இது ப்ரைம் டே அந்த மாதிரியான தீபாவளி சேல், கிராண்ட் இந்தியா சேல், அந்த மாதிரி ஏதாவது ஒரு சேல் நடக்கும்போது அந்த டைமில் வந்துட்டு உங்களுக்கு எத்தனை யூசர்ஸ்ங்க பண்ணுவாங்க, கெஸ் பண்ண முடியுதுல்ல. ஸோ இது 10,000 இருக்காங்க அப்படின்னா அந்த டைமில் கிட்டத்தட்ட 10,00,000 பேர் பக்கத்தில் அட் டைமில் லாகின் பண்ணுவாங்க. ஸோ அப்படி லாகின் பண்ணும்போது உங்களோட சர்வர் வந்துட்டு அதை ஹேண்டில் பண்ண முடியாது, கிராஷ் ஆகிடும். ஓகே, ஸோ நீங்கள் இந்த டைமில் கேட்கலாம், அப்போ எதுக்கு நம்ம ஒரு சர்வர் மட்டும் செட் பண்ணியிருக்கோம், நம்ம நல்ல பெரிய சர்வராக செட் பண்ணிடலாம்ல அப்படின்ட்டு. ஆக்சுவலாக அப்படியும் பண்ணலாம். பட் நீங்கள் யோசிச்சு பாருங்கள். இப்போ உங்களுக்கு இப்போ நம்ம ஒரு கம்ப்யூட்டர் வாங்குறோம் அப்படின்னா அந்த கம்ப்யூட்டர் வந்துட்டு உங்களுக்கு இப்போ இருக்கிற கரண்ட் யூசேஜ்க்கு தேவைப்படுற மாதிரி தான் வாங்குவீங்க. அண்ட் நாளைக்கு உங்களோட ஃப்ரெண்ட் யாரோ ஒருத்தவங்க உங்கள் கம்ப்யூட்டர் ஷேர் பண்ணுறாங்க அப்படின்ற பட்சத்தில் அவங்களுக்கு ரேமுமே நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ஆல்ரெடி 16 GB யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்கன்ற பட்சத்தில் இன்னொரு 16 GB பேரலாம் வாங்கிட்டு உங்கள் ஃப்ரெண்டுக்கு தேவைப்படும் போது அந்த 16 GB போட்டுட்டு யூஸ் பண்ணுறாரு, வேணான்ற போது அவர் எடுத்துக்கிறாருல. இதே மாதிரி அதை ஒருத்தர் மேனுவலாக பண்ணுறதுக்கு பதிலாக ஆட்டோமேட்டிக்காக அதை ஏடபிள்யூஎஸ்குள்ள அந்த EC2 சர்வீஸை நம்ம ஆட்டோமேட்டிக்காக பண்ணுறதுக்காக இருக்கிற சர்வீஸ் தான் ஆட்டோ ஸ்கேலிங் குரூப். இது ஆட்டோ ஸ்கேலிங் குரூப்ன்றது EC2 அப்படின்ற ஒரு சர்வீஸோட சப் சர்வீஸ் தான். அந்த சர்வீஸ்க்குள்ளே இருக்கிற ஒரு ஒன் ஆஃப் த மெயின் ஆஸ்பெக்ட் தான் இந்த ஆட்டோ ஸ்கேலிங் குரூப்ன்றது. இது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து EC2னா என்னன்றதை ஃபஸ்ட்டு நல்லா தெளிவாக தெரிஞ்சுக்கணும். நான் எப்பவும் ஆரம்பிக்கிற மாதிரி இந்த ஆட்டோ ஸ்கேலிங் குரூப்ன்றதை எதுக்காக யூஸ் பண்ணோம் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணுங்க. இது நான் ஃபர்ஸ்ட் சொன்னபடி உங்களோட EC2 இன்ஸ்டன்ஸை ஆட்டோமேட்டிக்காக ஆடும் பண்ணிக்கலாம் அண்ட் அட் த சேம் டைம் ரிமூவும் பண்ணிக்கலாம். எப்படி நம்ம எக்ஸாம்பிள் வந்து உங்கள் ஃப்ரெண்ட் வந்துட்டு அந்த ரேமை வந்து போட்டுட்டு எடுத்துக்கிறாரு, அதே மாதிரி இங்கே யூஸ் பண்ணிக்கலாம். என்ஷூர்ஸ் ஹை அவைலபிலிட்டின்னு அவங்க என்ன மென்ஷன் பண்ண வராங்கன்னா, நான் என்னோட ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிளில் சொன்னபடி அந்த ப்ரைம் டே அப்படின்ற ஒரு சேல் வரும்போது நீங்கள் ஒரே ஒரு சர்வர் மட்டும் வச்சுட்டு உட்காந்துட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கிராஷ் ஆகிடும் மொத்தமாகவே. நார்மலாக ப்ரொடக்ஷனில் வந்துட்டு டாக்கர்னு கண்டெய்னரைசேஷன் குபர்னெட்டிஸ்லாம் யூஸ் பண்ணி அந்த டாக்கரில் இருக்கிற கண்டெய்னரை வந்து குபர்னெட்டிஸ் யூஸ் பண்ணி ஆட்டோ ஸ்கேல் பண்ணுவாங்க. பட் நம்ம வந்துட்டு இங்கே நம்ம பண்ண போகிறது வந்து EC2 இன்ஸ்டன்ஸுக்கு தான் இந்த ஆட்டோ ஸ்கேலிங் குரூப்ன்றது வந்து யூஸ் பண்ண முடியும். ஏன்னா இது AWS சீரிஸில் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இந்த குபர்னெட்டிஸில் எப்படி ஆட்டோ ஸ்கேலிங் பண்ணுறது அப்படின்றதெல்லாம் நம்ம DevOps பிளேலிஸ்ட்டில் பார்க்கும்போது பார்க்கலாம். அண்ட் இது வந்துட்டு காஸ்ட் பேஸ்ட் ஆன் டிமாண்ட். இப்போ அந்த 2 நாளைக்கு மட்டும்தான் எனக்கு வந்துட்டு அந்த அதிகமான டிராஃபிக் வரப்போகுது அப்படின்ற பட்சத்தில் நான் ஒரு ஆன் ப்ரெமிசஸில் இன்னொரு சர்வரை போய் நான் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுன்றது தேவையில்லாத வேலை. அந்த 2 நாளைக்கு மட்டும் நான் அதை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். அண்ட் தேட் டு ஆட்டோமேட்டிக்கலி அந்த நேம்லேயே இருக்கிற மாதிரி ஆட்டோ ஸ்கேலிங் குரூப்ன்றது அதுதான். அண்ட் இது கிளவுட் வாட்ச்ன்ற ஒரு சர்வீஸ் இருக்குது. நம்ம அடுத்து நெக்ஸ்ட் வர்ற வீடியோஸில் வந்துட்டு நான் அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இது மெட்ரிக்ஸ், அதாவது இது ஒரு மானிட்டரிங் டூல். இப்போ நம்ம EC2 அப்படின்றது வந்து கம்ப்யூட் டூல். நீங்கள் வந்து இன்ட்ரோடக்ஷன் டு AWS அப்படின்ற ஒரு வீடியோ நான் டே 1ல் போட்டிருப்பேன்னு நினைக்கிறேன். அந்த வீடியோவோட லிங்க்குமே நான் ஐகார்டில் கொடுத்துருக்கேன். அதில் நான் AWSனா என்ன, அதோட சர்வீசஸ் என்னென்ன இருக்குது அப்படின்றதெல்லாம் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். நீங்கள் அதை பார்க்கலன்னா பார்த்துட்டு வந்துருங்க. அதில் கம்ப்யூட்னா என்ன, ஸ்டோரேஜ்னா என்ன அப்படின்னு நான் மென்ஷன் பண்ணியிருப்பேன். இந்த கிளவுட் வாட்ச் அப்படின்றது ஒன் ஆஃப் த மானிட்டரிங் டூல்ஸ் யூஸ்ட் வித்தின் AWS. ஓகேங்க. இப்போ ஆட்டோ ஸ்கேலிங் குரூப்போட ஆர்கிடெக்சர் அப்படின்னா இதோட எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்றத நான் வந்து ஒரு டயக்ராமாக ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா சிம்பிளாக ஒன்றும் இல்லை, எப்பவும் போல் நம்ம ஒரு
சர்வர இப்ப நம்ம இந்த வீடியோல வந்துட்டு நம்ம ஒரு EC2 சர்வர் வந்துட்டு கிரியேட் பண்ண போறோம். பட் அது ஒரு இடத்துல கிரியேட் பண்ணாம, ஆட்டோ ஸ்கேலிங் குரூப் கிட்ட குடுத்து, "இந்தாப்பா நீ வந்து பார்த்துக்கோ. எனக்கு வந்துட்டு இந்த திடீர்னு வந்து ஒரு 1000 பேர் வந்து லாகின் பண்றாங்க அப்படின்னா, இந்த சர்வர் வந்து 1000 பேர்லாம் தாங்காது. இது 500 பேர் தான் தாங்கும். அப்ப 50%க்கு மேல அத நீங்க அத டிஃபைன் பண்ணிக்கலாம். 50% 50% கிடையாது. ஒரு 50% இங்க 50% இந்த இடத்துக்கு ஒருத்தர் வரும்போதே, நீ என்ன பண்ண, இன்னொரு சர்வர எனக்கு கிரியேட் பண்ணி குடுத்துரு. இந்த 1B அப்படின்ற ஜோன்ல வந்து கிரியேட் பண்ணி குடுத்துரு. இத தான் வந்து நம்ம ஹை அவைலபிலிட்டின்னு சொல்றோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த 1A அப்படின்ற ஒரு டேட்டா சென்டர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப நான் வந்துட்டு மும்பை ஏபி சவுத் 1A அப்படின்ற ஒரு அவைலபிலிட்டி ஜோன். ஏபி சவுத் அப்படின்றது வந்து மும்பையோட இது. 1A அப்படின்றது ஃபர்ஸ்ட் அவைலபிலிட்டி ஜோன். அந்த ஃபர்ஸ்ட் அவைலபிலிட்டி ஜோன்ல வந்துட்டு நான் ஒரு சர்வர் வந்து நான் ஃபர்ஸ்ட் லான்ச் பண்ணி வச்சிருக்கேன். திடீர்னு 500 பேர் உள்ள வராங்க. அப்போ இந்த ஜோன் கரெக்ட்டா வொர்க் ஆச்சு அப்படின்னா, எனக்கு 1பில கிரியேட் பண்ணிரு. எதுக்காக 1பில கிரியேட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, இஃப் சப்போஸ் இந்த அவைலபிலிட்டி ஜோன் 1ஏ, இந்த 1ஏன்றது என்னது டேட்டா சென்டர் தான். அந்த ஒரு பர்ட்டிகுலர் டேட்டா சென்டர் ஏதோ ஒரு இஷ்யூன்றதுனால ஷட் டவுன் பண்ணிட்டாங்க, இல்ல அது ரீஸ்டார்ட் பண்ணிட்டாங்க, ஏதோ டவுன் டைம்ல போய்க்கிட்டு இருக்குன்ற பட்சத்துல, எனக்கு இன்னொரு டேட்டா சென்டர்ல இன்னொரு சர்வர் அதே மாரி ரெப்ளிகாவா ரன் ஆகிக்கிட்டு இருந்தது அப்படின்னா, எங்களோட கஸ்டமர்ஸ்க்கு வந்து டவுன் டைமே ஏற்படாது. இத நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்காக தான் நம்ம ஆட்டோ ஸ்கேலிங் குரூப் அப்படின்ற ஒரு கான்செப்ட்குள்ள நம்ம வரோம். ஓகே. இந்த விர்ச்சுவல் பிரைவேட் கிளவுட், ஏடபிள்யூஎஸ் இந்த விர்ச்சுவல் பிரைவேட் கிளவுட் வந்து நீங்க இது கவலைப்படாதீங்க. நம்ம இந்த இம்ப்ளிமெண்டேஷன் வந்து டிஃபால்ட் விபிசி. ஆக்சுவலா ஏடபிள்யூஎஸ்ல நீங்க எந்த EC2 கிரியேட் பண்றீங்க அப்படின்னாலுமே, அந்த பர்ட்டிகுலர் சர்வீசஸ் வந்து ஒரு விர்ச்சுவல் பிரைவேட் கிளவுட் குள்ள தான் இருக்கும். பிகாஸ் நம்ம இன்னும் அந்த இம்ப்ளிமெண்டேஷன் பார்ட் பார்க்கல அப்படின்றதுனால, அது விபிசி குள்ளலாம் எனக்கு என்னன்னு தெரியாதுன்னு சொல்லாதீங்க. விபிசின்றது சிம்பிளா நீங்க எப்படி புரிஞ்சுக்கலாம்னா, கிளவுடுக்குள்ள இருக்கிற ஒரு பிரைவேட்டா உங்களுக்குன்னு இருக்கிற ஒரு செட்டப் அவ்வளோதான். இந்த நெட்வொர்க்கிங் ஸ்பேஸ். இத மட்டும் நீங்க புரிஞ்சுக்கிட்டா போதும். நம்ம எல்லாமே இந்த டியூட்டோரியலையுமே நம்ம இது டிஃபால்ட் விபிஸ யூஸ் பண்ணி நான் உங்களுக்கு காட்டப் போறேன். எப்படி நீங்களா உங்களுக்கு ஒரு விபிசி கிரியேட் பண்ணிக்கலாம் அப்படின்ற வீடியோஸ் வந்து நான் அப்கமிங்ல நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். இதெல்லாம் வந்து பேசிக்கான ஏடபிள்யூஎஸ் சர்வீசஸ். இத நீங்க முடிச்சுட்டோம் அப்படின்னா, உங்களுக்கு விபிசி கிளாஸ்லாம் வந்துட்டு ரொம்ப நான் ஒரு 30 மினிட்ஸ், 40 மினிட்ஸ்லயே மேக்ஸிமம் நான் சொல்லிக் குடுத்து முடிச்சுடுவேன். அவ்ளோ ஈஸியா இருக்கும். ஓகே. இதுதான் ஆர்க்கிடெக்சர். ஓகே. இத நம்ம எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். இங்க என்ன பண்றாருன்னு பாருங்க. யூசர் டைரக்ட்டா இந்த EC2 சர்வருக்கு ஹிட் பண்ணாம, இந்த யூசர் என்ன பண்றாருன்னா, இந்த ஆட்டோ ஸ்கேலிங் அப்படின்னு நம்ம குடுத்துருக்கோம் பார்த்தீங்களா? இந்த ஆட்டோ ஸ்கேலிங் குரூப்ப தான் ஹிட் பண்றாரு. அப்ப எத்தன பேர் வராங்க? இந்த சர்வர் வந்து அவைலபிளா இருக்கா? இந்த 2யுமே இது இங்க தான் ஹிட் ஆகுது. இந்த ஆட்டோ ஸ்கேலிங் எத வாட்ச் பண்ணிட்டு இருக்குன்னு பாருங்களேன். இந்த அவைலபிலிட்டி ஜோன்ல இருக்கிற இந்த EC2 சர்வர்ஸ தான் அது வாட்ச் பண்ணிட்டு இருக்க போகுது. அப்போ இந்த சர்வர் ஹெல்த்தியா இருக்கா? இந்த ஹெல்த் செக் அப்படின்றதெல்லாம் இந்த வீடியோல நான் உங்களுக்கு உள்ள போகும்போது நான் உங்களுக்கு காட்டுறேன் எங்க இருக்குன்ட்டு. ஸோ இது ஹெல்த்தியா இந்த சர்வர் இருக்கா அப்படின்றது இதுதான் வாட்ச் பண்ணோம். எத்தனை விசிட்டர்ஸ் வந்துட்டு இந்த பர்ட்டிகுலர் அப்ளிகேஷனுக்கு ஹிட் பண்ணிட்டு இருக்காங்க ரியல் டைம்லன்றதையும் இந்த ஆட்டோ ஸ்கேலிங் தான் பார்த்துக்க போகுது. இந்த 2யும் பேஸ் பண்ணி அது டிசிஷன் எடுக்கும். எனக்கு வந்து 1 சர்வர் வேணுமா? 2 சர்வர் வேணுமா? அப்படின்ட்டு. இப்ப டக்குன்னு 1000 பேர் வந்துட்டு இருந்தாங்க. திடீர்னு இப்ப ஒரு எக்ஸாம்க்கு நம்ம ரிசல்ட் பார்க்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு பர்ட்டிகுலர் டைம்ல நம்ம எல்லாருமே ஒரே டைம்ல போய் லாகின் பண்ணி பார்த்துட்டே இருப்போம். அது முடிஞ்சதுக்கு அப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா, அத்தன பேர் இருக்க மாட்டாங்க. ஸோ, இப்ப இங்க கிரியேட் பண்ண சர்வர் இருக்கு பார்த்தீங்களா, இந்த எக்ஸ்ட்ராவா ஒரு குளோன் ரெப்ளிகா குளோன் நீங்க இது எப்படி மைண்ட்ல உங்களுக்கு புரியுமோ நீங்க வச்சுக்கோங்க. இந்த சர்வர் நமக்கு அந்த டைம்ல தேவை கிடையாது. அப்ப இந்த ஆட்டோ ஸ்கேலிங் குரூப் என்ன பண்ணும் அப்படின்னா, எனக்கு வந்து டிராஃபிக் குறைஞ்சிருச்சு. ஸோ, எனக்கு இப்ப இந்த சர்வர் தேவையில்ல அப்படின்னு சொல்லிட்டு, அது இந்த சர்வர அதுவே ரிமூவ் பண்ணி விட்டுருங்க. இவ்வளோதான் சிம்பிளான கான்செப்ட். ஸோ, இத இம்ப்ளிமெண்டேஷன் பண்றதுக்கு என்ன பண்ண போறோம்? அதோட ஆர்க்கிடெக்சருமே நான் இங்க பண்ணி வச்சிருக்கேன். இங்க EC2க்குள்ள லான்ச் டெம்ப்ளேட்ன்னு ஒரு டெம்ப்ளேட் இருக்கும். ஆக்சுவலா அது டெம்ப்ளேட்ன்றது நீங்க எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, நம்ம எப்படி EC2 இன்ஸ்டன்ஸ் வந்து லான்ச் பண்ணும்போது, உங்களுக்கு Amazon Linux வேணுமா? உங்களுக்கு RAM எவ்வளோ வேணும்? அந்த T3 மைக்ரோ அதெல்லாம் நம்ம செலக்ட் பண்ணியிருப்போம்ல. அத தான் இங்க டெம்ப்ளேட் அப்படின்னு சொல்லுவாங்க. பேசிக்கா என்ன பண்ண போறோம்னா, ஒரு Amazon இமேஜ் வந்து எடுக்க போறோம். இமேஜ்ன்றது வந்துட்டு இட்ஸ் அன் எக்ஸிக்யூட்டபிள். நீங்க எப்படி ஒரு சாஃப்ட்வேர டவுன்லோட் பண்ணிட்டீங்க. பட் அத ரன் பண்ணலைல. அந்த டவுன்லோட் பண்ணியிருக்க அந்த ஃபைல் இருக்குல்ல, அத தான் வந்து இங்க டெம்ப்ளேட் அப்படின்னு சொல்றாங்க. அந்த டெம்ப்ளேட்ட ஃபர்ஸ்ட் நம்ம வந்து லான்ச் டெம்ப்ளேட்டா அது கிரியேட் பண்ணி வச்சுக்கணும். லான்ச் டெம்ப்ளேட்ல என்னென்ன இருக்கும் அப்படின்னா, நீங்க என்ன OS யூஸ் பண்ண போறீங்க? உங்களுக்கு வேற என்ன கேப்பபிலிட்டி RAM எவ்வளோ வேணுமா? இல்ல ஸ்டோரேஜ் எவ்வளோ வேணும்? அப்படின்ற எல்லாத்தையுமே நீங்க வந்து இந்த லான்ச் டெம்ப்ளேட்ல நீங்க செலக்ட் பண்ணி வச்சுப்பீங்க. செலக்ட் பண்ணி வச்சுட்டு, நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுவோம்னா, ஆட்டோ ஸ்கேலிங் குரூப் அப்படின்ற ஒரு குரூப் கிரியேட் பண்ணுவோம். அந்த குரூப் கிட்ட போயிட்டு, இங்க பாருப்பா, இந்த லான்ச் டெம்ப்ளேட்ட எடுத்துக்கோ நீ. இந்த டெம்ப்ளேட்ட வச்சுட்டு, நான் என்னோட இந்த அப்ளிகேஷனுக்கு வந்து எத்தன யூசர்ஸ் ஹிட் பண்ணிட்டு இருக்காங்களோ, அதுக்கு ஏத்தபடி உனக்கு எனக்கு 1 சர்வர் வேணுமா? 2 சர்வர் வேணுமா? 3 சர்வர் வேணுமான்றத நீ டிசைட் பண்ணிக்கோ. எனக்கு மினிமம் இத்தன சர்வர் ரன் பண்ணணும் அப்படின்றதையுமே நம்ம இங்க ஆட்டோ ஸ்கேலிங் குரூப் கிட்ட சொல்லிடுவோம். எனக்கு மேக்ஸிமம் வந்து எனக்கு எப்பவுமே எந்த டைம்லயுமே அவைலபிலிட்டி ஜோன் 1ஏலயும் 1பிலயுமே எனக்கு வந்து ஒரு சர்வர் வந்து ரன் பண்ணிக்கிட்டே இரு. ஒரு பேக்கப்பா எனக்கு எப்பவுமே இருக்கிற மாரி. திடீர்னு ஆள் அதிகமா வரும்போது எனக்கு இன்னொரு சர்வர குளோன் பண்ணி குடுத்துரு அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லிடுவோம். அதுவும் எப்போ 50% வரும். ஏன்னா நம்ம EC2ல பார்த்திருப்போம். லான்ச் பண்ணும்போது உடனே வந்து லான்ச் ஆகாது. ஒரு பர்ட்டிகுலர் டைம் கேப் இருக்கும். அப்ப அந்த கேப்க்குள்ள அந்த யூசர்ஸ் வந்துரக்கூடாதுன்றதுக்காக ஒரு 50%ன்றது ஆப்ஷனலா
எல்லா இடத்துலயுமே ஒரு 50 to 75% தான் யூஸ் பண்ணுவாங்க. இந்த சர்வரோட கேப்பபிலிட்டி 50% ரீச் பண்ணிருச்சு அப்படிங்கும்போது, எனக்கு இன்னொரு இத லான்ச் பண்ணிருங்கும்போது, இந்த ஆட்டோ ஸ்கேலிங் குரூப் என்ன பண்ணும்னா, அதுவா ஒரு புது இன்ஸ்டன்ஸ கிரியேட் பண்ணி, அந்த இன்ஸ்டன்ஸ்க்குள்ள அ உங்களுக்கு நீங்க இப்ப இதுல என்ன குடுத்திருப்பீங்க? இப்ப ஒரு வெப்சைட் குடுத்திருக்கீங்க. ஒரு வெப் அப்ளிகேஷன் ரன் ஆயிட்டு இருக்கு அப்படின்ற பட்சத்துல, அதே வெப் அப்ளிகேஷன்ல இருக்கிற அதே டீடைல்ஸ இந்த இடத்துலயும் குளோன் பண்ணி, அது அவைலபிளா ஓகே நான் ரெடி ஆயிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அது சொல்லிடும். இது வந்துட்டு உங்களுக்கு லேர்னிங் பர்ப்பஸ்க்காக மட்டும் தான் இந்த ஆட்டோ ஸ்கேலிங் குரூப். ப்ரொடக்ஷன்ல வந்துட்டு இந்த ஆட்டோ ஸ்கேலிங் குரூப்ப ஒரு லோட் பேலன்சர்ல நம்ம லாஸ்ட் வீடியோல நான் போட்டிருப்பேன். நீங்க அது பார்க்கலன்னா பார்த்துட்டு வந்துருங்க. அதோட லிங்க்குமே ஐகார்ட்ல நான் குடுத்துருக்கேன். நீங்க இல்லன்னா என்னோட பிளேலிஸ்ட்ல பார்க்கலாம். இல்ல நான் டிஸ்கிரிப்ஷன்லயுமே நான் அட்டாச் பண்ணிடுறேன். அந்த லோட் பேலன்சர் கூட அட்டாச் பண்ணியிருப்பாங்க. அந்த லோட் பேலன்சர் என்ன பண்ணும் அப்படின்னா, இந்த லோட இதுக்கு பிரிச்சு கொடுக்கணுமா, இல்ல அதுக்கு பிரிச்சு கொடுக்கணுமான்னு சொல்லி அது பார்த்துட்டே இருக்கும். அண்ட் இந்த இமேஜுமே நம்ம இங்க ஆட்டோ ஸ்கேலிங் குரூப் கிட்ட கொடுத்து ஒரு லான்ச் டெம்ப்ளேட்ட கொடுத்து நம்ம கிரியேட் பண்ண சொல்றோம்ல. பட் ப்ரொடக்ஷன்ல இருக்கும்போது நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இந்த ஆட்டோ ஸ்கேலிங் குரூப் கிட்ட நம்மளோட இப்போ ஆல்ரெடி நம்ம ஒரு EC2 சர்வர் கிரியேட் பண்ணி அதுக்குள்ள நம்ம வெப் அப்ளிகேஷனை ஹோஸ்ட் பண்ணியிருப்போம். அந்த EC2 சர்வரை அப்படியே ஒரு இமேஜா நம்ம எடுத்துப்போம். இமேஜ்ன்றது நீங்க ஸ்னாப்ஷாட்னு வச்சுக்கோங்களேன், ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுக்கிற மாதிரி. அப்படி எடுத்து அதை ஒரு டெம்ப்ளேட்டா நம்ம வச்சுட்டு ஆட்டோ ஸ்கேலிங் குரூப் கிட்ட நம்ம கொடுக்கறது வந்து அந்த கஸ்டமைஸ்டு டெம்ப்ளேட்டை தான் நம்ம கையில கொடுப்போம். இதுதான் உன்னோட டெம்ப்ளேட். எனக்கு யாராவது உனக்கு வந்து இன்னொரு இன்ஸ்டன்ஸ் எனக்கு தேவைப்படுது, யூசர்ஸ் அதிகமாக வராங்க, அந்த டைம்ல எனக்கு தேவைப்படுது அப்படின்றபோது எனக்கு இந்த ஸ்பெசிஃபிக்கான சர்வரை க்ளோன் பண்ணி கொடு அப்படின்னு சொல்லி நம்ம அவங்க கையில கொடுத்துருவோம். ஸோ அதை நான் நெக்ஸ்ட் வீடியோவை நான் உடனே உங்களுக்கு அப்லோட் பண்ணிடுறேன். அப்பதான் உங்களுக்கு அந்த ப்ரொடக்ஷன்ல இருக்கிறதுக்கும் இங்க இருக்கிறதுக்கு எப்படி அந்த டிஃபரன்ஸ் வருது அப்படின்றத உங்களால புரிஞ்சுக்க முடியும். ஓகே. ஓகேங்க. இப்ப இத தான் நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ண போறோம். இதுக்கு என்னென்ன ஸ்டெப்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லி நான் பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட்டு ஒரு லான்ச் டெம்ப்ளேட் கிரியேட் பண்ணணும். அடுத்து ஆட்டோ ஸ்கேலிங் குரூப் கிரியேட் பண்ணணும். அடுத்து அந்த குரூப் சைஸ் எவ்வளோ வேணும் அப்படின்றத நம்ம கிரியேட் பண்ண போறோம். குரூப் சைஸ்னா ஒண்ணும் இல்ல. அதான் எனக்கு டிசைடா 1 வேணும். அதிகமா ஆள் வந்தாங்க அப்படின்னா, நீ அப் டூ ஒரு 3 இன்ஸ்டன்ஸ் வரையுமே நீயே எனக்கு குளோன் பண்ணி குடுத்துரு. ஆள் வரல அப்படிங்கும்போது நம்ம டிசைடுன்னு சொல்லி குடுப்போம். டிசைட்னா எனக்கு எப்பவுமே இத ரன் பண்ணிக்கோ அப்படின்னு. அப்ப அந்த ஸ்டேஜ்க்கு அதுவே ஒண்ணு ஒண்ணையா ரிமூவ் பண்ணி யூசர்ஸ் குறைய குறைய இப்ப 1000 இருக்காங்கன்னா, அடுத்து 750 வரும்போது ஒருத்தர் கிளப்பிடும். அடுத்து 500 வரும்போது இன்னொன்னையும் போயிடும். ஒரே ஒரு சர்வர் மட்டும் உங்களுக்கு ரன் ஆயிட்டு இருக்கும். இதை பண்ணிட்டு நம்ம ஆட்டோ ஸ்கேலிங் குரூப்பை கிரியேட் பண்ணி இந்த வீடியோ நம்ம அதோட முடிக்க போகிறோம். ஓகேங்க. இப்போ நான் வந்துட்டு என்னோட கன்சோல்குள்ளே ஆல்ரெடி லாகின் பண்ணி வச்சுட்டேன். இப்போ ஃபர்ஸ்ட் EC2 அப்படின்னு இருக்கா, இதுக்குள்ளே போய்க்கலாம். இந்த EC2க்குள்ள இங்கே கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆட்டோ ஸ்கேலிங் குரூப் இருக்கு. ஆனால் இப்போ நம்மளோட ஸ்லைட் படி என்ன இருக்கு, ஃபர்ஸ்ட் லான்ச் டெம்ப்ளேட் கிரியேட் பண்ணணும். லான்ச் டெம்ப்ளேட் எங்கெங்க இருக்கு, இங்கே எங்கேயுமே இல்லையே. ஃபர்ஸ்ட் இருக்கும் இன்ஸ்டன்சஸ்ல லான்ச் டெம்ப்ளேட் இருக்கும். ஏன்னா நான் உங்ககிட்ட சொன்னபடி டெம்ப்ளேட்ன்றது அந்த EC2 சர்வருக்கான ஒரு டெம்ப்ளேட் இமேஜ். அப்போ அந்த இன்ஸ்டன்ஸ்குள்ள இருக்கு. அதை இங்க இப்படி தான் கிளாசிஃபை பண்ணி வச்சிருப்பாங்க. இது எல்லாமே லாஜிக்கல் கிளாசிஃபிகேஷன் தான். ஸோ லான்ச் டெம்ப்ளேட்ஸ்குள்ள போயிட்டு இங்க கிரியேட் லான்ச் டெம்ப்ளேட் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டீங்க அப்படின்னா, அந்த லான்ச் டெம்ப்ளேட்டுக்கு நேம், டிஸ்கிரிப்ஷன் ரெண்டுமே கேட்குது. லான்ச் டெம்ப்ளேட் நேம் இப்போ நம்ம வந்து ஒரு டெஸ்ட் தான் பண்ண போகிறோம். ஸோ ஆட்டோ ஸ்கேலிங் குரூப் டெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்னோட டெஸ்ட் டெம்ப்ளேட் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்னோட டெம்ப்ளேட்டுக்கு நேம் வச்சுக்கிறேன். அண்ட் டிஸ்கிரிப்ஷனுமே நான் அதே தான் வச்சுக்கிறேன். ஓகே. டெம்ப்ளேட் டேக் நீங்க ஏதோ டேக் பண்ணணும். அதாவது நான் முன்னாடியே சொன்ன மாரி டேக்ன்றது வந்து ஒரு நேமிங் கன்வென்ஷன் தான். இந்த டேக் அதாவது இப்போ Amazon டாட் இன்னே நான் காட்டுறேன் உங்களுக்கு. இப்போ Amazon டாட் இன்ல பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் சர்ச் டீம் இருக்காங்க அப்படின்னா, அந்த சர்ச் இங்க மட்டும் தான் ஒர்க் ஆகுமா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சர்ச்சுக்குள்ள ஏகப்பட்ட ஃபங்க்ஷனாலிட்டிஸ் இருக்கு. இங்க கீழ வருதுல்ல, இது ஒரு ஃபங்க்ஷனாலிட்டி. இப்போ நீங்க சர்ச் பண்ணி இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஆப்பிள் அப்படின்னு சர்ச் பண்றீங்க அப்படின்னா, இந்த இடத்துல சர்ச் ரிசல்ட்ஸ் வருதுல்ல, இது ஒரு ஃபங்க்ஷனாலிட்டி. இங்க இருக்கிற செலக்ஷன் ஒரு ஃபங்க்ஷனாலிட்டி. அப்போ இந்த மைக்ரோ சர்வீஸ்க்கான ஒரு டெம்ப்ளேட் கிரியேட் பண்றோம் அப்படின்ற பட்சத்துல அதை டேக் பண்ணி வச்சுப்பாங்க. இதுதான் அந்த டேக்ஸோட இது. நான் ஆல்ரெடி முன்னாடி வீடியோலயே சொல்லியிருக்கேன். பட் ஒரு சின்ன எக்ஸிஸ்டுக்காக. ஓகே. சோர்ஸ் டெம்ப்ளேட் என்னன்னு கேக்குது. இந்த சோர்ஸ் டெம்ப்ளேட்ன்றது இப்போதைக்கு நம்ம எதுவும் செலக்ட் பண்ண தேவையில்ல. பட் இது எதுக்காக யூஸ் பண்ணுவாங்கன்னா, நீங்க ஆல்ரெடி ஒரு டெம்ப்ளேட் கிரியேட் பண்ணி வச்சிருக்கீங்க அப்படின்ற பட்சத்துல அந்த டெம்ப்ளேட்டை நீங்க இதுல காப்பி பண்ணிக்கலாம். அதுக்காக தான். இந்த இடத்துல தான் நம்ம வந்துட்டு நான் நெக்ஸ்ட் வீடியோல அதை எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். உங்களுக்கு அது அப்பதான் புரியும். ஓகே. அப்ளிகேஷன் அண்ட் OS இமேஜஸ். இங்க தான் வந்துட்டு உங்களுக்கு என்ன அப்ளிகேஷன் அண்ட் எந்த இமேஜ் நீங்க செலக்ட் பண்ண போறீங்க அப்படின்னு சொல்லி கேக்குது. ரீசன்ட்ஸ்ல நம்ம ஏதாவது ரீசெண்டா யூஸ் பண்ணியிருக்கோமா அப்படின்னா, அதை பேஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ரீசென்ட்லி லான்ச்னா ரீசெண்டா நம்ம ஏதாவது இமேஜ் லான்ச் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, அந்த ரீசென்ட்லி லான்ச் நம்ம லாஸ்ட் வீடியோலயே அமேசான் மிஷின் லினக்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். அந்த டீடைல்ஸ் காட்டுது. பட் நம்ம இந்த வீடியோக்கு குவிக் ஸ்டார்ட்ல போயிட்டு அமேசான் லினக்ஸ் நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். எனக்கு கர்னல் வந்துட்டு அதுக்கு முன்னாடி வெர்ஷன் எடுத்துக்கிறேன், லினக்ஸ் 2. இது இது என்கிட்ட ஒருத்தர் வந்து லிங்க்டின்ல கேட்டிருந்தீங்க. எதுக்காக ப்ரோ நீங்க இத எடுக்காம இதுக்கு லாஸ்ட்க்கு முன்னாடி வெர்ஷன் எடுத்துட்டு இருக்கீங்க அப்படின்னு. இது கொஞ்சம் வந்து லைட் வெயிட்டா இருக்கும். கொஞ்சம் ஸ்பீடா இருக்கும். நமக்கு இன்ஸ்டன்ஸ் இல்லைன்னா இதை வச்சு லான்ச் பண்ணும்போது ஒரு 5 செகண்ட்ஸ் 10 செகண்ட்ஸ் பக்கத்துல டிலே இருக்கும். அதுக்காக தான்.
ஓகே. இன்ஸ்டன்ஸ் டைப் வந்து T3 மைக்ரோ எடுத்துக்கலாம். ஃப்ரீ டயர் எலிஜிபிள் தான். கீ பேர் வந்துட்டு இந்த இன்ஸ்டன்ஸ்க்கான கீ பேர் கிடையாது. இந்த டெம்ப்ளேட்டுக்கான கீ பேர். இந்த டெம்ப்ளேட்குள்ள நீங்க லாகின் பண்ணி நீங்க எஸ்எஸ்ஹெச் பண்ணி பார்க்கணும்னா, நீங்க கீ பேர் கிரியேட் பண்ணிக்கோங்க. இந்த கீ பேர் கிரியேட் பண்றது என்னன்றது எல்லாத்தையுமே நான் என்னோட ஈஸி டூ வீடியோல எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். கிரியேட் ஈஸி டு சர்வர் அண்ட் ஹோஸ்ட் யுவர் ஓன் வெப்சைட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ இருக்கு. நான் அந்த வீடியோவோட லிங்க்குமே டிஸ்கிரிப்ஷன் அண்ட் ஐகார்டில் நான் கொடுத்துட்றேன். நீங்க அதை பார்த்துட்டு வந்துருங்க. ஷார்ட் வீடியோ. அதில் நான் வந்து உங்களுக்கு ஒரு வெப்சைட் எப்படி ஒரு அமேசானோட ஏடபிள்யூ சர்வருக்குள்ள ஹோஸ்ட் பண்ணலாம் அப்படின்றத நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஓகே. சப்நெட், அவைலபிலிட்டி ஜோன், இந்த நெட்வொர்க் செட்டிங்ஸில் இப்போ நம்ம எதுவுமே இந்த டெம்ப்ளேட்ல பண்ண தேவையில்லைங்க. வால்யூம் வந்துட்டு நம்ம 8 GB போதும். எப்பவும் போல இவங்க கொடுக்குற அந்த ஃப்ரீ டயரில் இருக்கிற இதுவே போதும். ஓகே. இப்போ நம்ம இது ஒர்க் ஆகுதா அப்படின்னு சொல்லி நம்ம செக் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா, நமக்கு உள்ளக்க வந்து ஒரு வெப் சர்வரை வந்து லான்ச் பண்ணால் தான் நமக்கு தெரியும். ஸோ நான் இங்கே யூசர் டேட்டா அப்படின்ற இந்த இடம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த இடத்துல நான் வந்துட்டு ஒரு ஸ்கிரிப்ட் ஆல்ரெடி எடுத்து வச்சிருக்கேன். நான் எழுதி வச்சிருக்கேன். அந்த ஸ்கிரிப்டை நான் வந்துட்டு இந்த இடத்துல யூசர் டேட்டாவில் கொடுத்துக்கிறேன். இந்த யூசர் டேட்டானா என்ன, எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத அடுத்த வீடியோவில் வந்துட்டு நம்ம இந்த ஏஎஸ்ஜி எப்படி ரோபஸ்ட்டாக யூஸ் பண்ணலாம் அப்படின்ற வீடியோ பார்க்க போது, அதுக்கு அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக நான் யூசர் டேட்டா பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணிடுவேன். இந்த யூசர் டேட்டான்றது தான் ஒரு ஒன் ஆஃப் த ஆட்டோமேஷன் இன் ஏடபிள்யூஎஸ். இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல நான் என்ன ஸ்கிரிப்ட் கொடுத்துருக்கேன், எனக்கு வந்துட்டு ஒரு அப்பாச்சி சர்வரை இன்ஸ்டால் பண்ணி அதுக்குள்ள ஹலோ ஃப்ரம் ஆட்டோ ஸ்கேலிங் குரூப் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஒரு பேஜை வந்து லோட் பண்ண போகிறேன். அந்த பப்ளிக் ஐபி நம்ம ஹிட் பண்ணும்போது நமக்கு ஹலோ ஃப்ரம் ஏஎஸ்ஜி அப்படின்னு சொல்லி வரும். H1ல கூட போட்டுக்கலாம். H1 அப்படின்றது HTMLோட ஹெடர் ஃபைல். ஹெட்டிங் H1 அப்படின்றது கொஞ்சம் பெருசாக இருக்கும், அவ்வளோதான். ஹெடர் கிடையாது, ஹெட்டிங். ஓகே. இதை வந்து நான் index.html இது பண்ண போகிறேன். இப்போ நான் உள்ள லான்ச் பண்ணவே தேவையில்லை. பட் ஐ எம் ஏபிள் டு கிரியேட் ஒரு வெப் சர்வர் அண்ட் அந்த வெப் சர்வர் ரன் பண்ணி அந்த வெப் சர்வருக்குள்ளே என்ன கண்டென்ட் இருக்க போகுது அப்படின்றதையுமே நான் இந்த இடத்துல கொடுத்துக்கிறேன். இந்த யூசர் டேட்டா வந்து ஒரு பிரைமரி ஆட்டோமேஷன் இன் ஏடபிள்யூஎஸ். இதை நான் எப்படின்றத கண்டிப்பாக நான் நெக்ஸ்ட் வீடியோ போட்டுருவேன். அந்த வீடியோ மிஸ் பண்ணாமல் பார்த்துருங்க. ஓகே. கிரியேட் லான்ச் டெம்ப்ளேட், அவ்வளோதாங்க. நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டெப் லான்ச் டெம்ப்ளேட்டை கிரியேட் பண்ணிட்டோம். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டெம்ப்ளேட் ஐடி வந்துருச்சு. இதுதான் நம்மளோட டெம்ப்ளேட், ஏஎஸ்ஜி டெஸ்ட் டெம்ப்ளேட் அப்படின்றது நம்மளோட நேம். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் டன். செகண்ட், ஆட்டோ ஸ்கேலிங் குரூப் கிரியேட் பண்ணணும். ஆட்டோ ஸ்கேலிங் குரூப் எங்கே இருக்குது? நான் இப்போ சொன்னபடி இங்கே இருக்கு. இங்கே போயிட்டு கிரியேட் ஆட்டோ ஸ்கேலிங் குரூப். இந்த ஆட்டோ ஸ்கேலிங் குரூப்க்கு நம்ம என்ன நேம் கொடுக்கலாம்னா ஏஎஸ்ஜி டெஸ்ட் குரூப். ஆட்டோ ஸ்கேலிங் குரூப் தானே கொடுத்துட்டு நம்ம லான்ச் டெம்ப்ளேட் என்னது, ஏஎஸ்ஜி டெஸ்ட் டெம்ப்ளேட் இப்போ கிரியேட் பண்ணுவோமா, அந்த டெம்ப்ளேட் நான் கொடுத்துக்கிறேன். ஓகே. இதை நீங்கள் அங்கே செலக்ட் பண்ணியிருந்தீங்களா, அதே தான் காட்டும். T3 மைக்ரோ, ஏஎம்ஐ ஐடி என்ன, இந்த ஏஎம்ஐனா அமேசான் மிஷின் இமேஜ், இதெல்லாம் என்னென்னு நம்ம நெக்ஸ்ட் வீடியோஸில் போகும்போது உங்களுக்கு புரியும். ஸோ செகண்ட் ஸ்டெப், இன்ஸ்டன்ஸோட லான்ச் ஆப்ஷன்ஸ் என்னென்னு சொல்லி கேட்குது. நம்ம எக்ஸ்ப்ளனேஷனில் சொன்னபடி நம்ம டிஃபால்ட் விபிசி தான் யூஸ் பண்ண போகிறோம். அவைலபிலிட்டி ஜோன் 2 எடுத்துக்க போகிறோம் நம்மளோட எக்ஸாம்பிளில். ஏன்னா நம்ம என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா 2 அவைலபிலிட்டி ஜோன். இது ஒரு அவைலபிலிட்டி ஜோனில் இருக்குது, இது ஒரு அவைலபிலிட்டி ஜோனில் இருக்குது. நான் இன்னைக்கு ஹைதராபாத்தில் இருக்கேன், ஏபி சவுத் 2ல் இருக்கேன். ஸோ எனக்கு இங்கே APS 2, AZ1, AZ2, AZன்றது அவைலபிலிட்டி ஜோன். இந்த 2 அவைலபிலிட்டி ஜோனுமே கிரியேட் பண்ணிக்கிட்டேன். இங்கே பேலன்ஸ்டு பெஸ்ட் ஆஃப் இட் வேணுமா, பேலன்ஸ்டு ஒன்லி அப்படின்னு வேணுமான்னு கேட்குது. இங்கே கீழே படித்து பார்த்தீங்களே தெரியும். ஒரு அவைலபிலிட்டி ஜோன் வந்து அவுட் ஆயிடுச்சு அப்படின்னா இன்னொரு அவைலபிலிட்டி ஜோனில் ஆட்டோமேட்டிக்காக லான்ச் பண்ணுறதுக்கு. இங்கே வந்துட்டு பேலன்ஸில் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா, இப்போ ஒரு அவைலபிலிட்டி ஜோனில் இருக்குது, அந்த அவைலபிலிட்டி ஜோனில் ஏதோ ஒரு பிரச்சனை வருது அப்படின்ற போது அது ஃபெயில் ஆகுது, இல்லை அதில் ஏதோ ப்ராப்ளம் இருந்தால் கூட சேம் அதே அன்ஹெல்த்தி அவைலபிலிட்டி ஜோனில் தான் அது இன்னொரு இன்ஸ்டன்ஸையுமே லான்ச் பண்ணோம். வி கேன் கோ வித் பேலன்ஸ்டு பெஸ்ட் எஃபர்ட். இதில் வந்துக்கலாம். இது இப்போ தான் இதை லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த இது நம்ம ஜென்ரலாக கிரியேட் பண்ணும்போது அவைலபிலிட்டி ஜோன் 2 கிரியேட் பண்ணி வச்சுட்டு மேனுவலாக தான் இதில் இல்லைனா அதில்னு சொல்லி நம்ம இது பண்ணுவோம். பட் இது இப்போ புதுசாக ஏடபிள்யூஎஸ்ல இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஜோன் டிஸ்ட்ரிபியூஷன், ஏசட் ஜோன் டிஸ்ட்ரிபியூஷன். ஓகே, நான் நெக்ஸ்ட் கொடுத்துட்டேன். வேறு ஏதோ சர்வீஸ் கூட நீங்கள் இன்டெகிரேட் பண்ண போகிறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குது. இந்த லோட் பேலன்சர் கூட எப்படி இன்டெகிரேட் பண்ணலாம் அப்படின்றத நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இப்போதைக்கு நம்ம எதுவுமே கொடுக்க தேவையில்லை. இங்கே ஈஸி டு ஹெல்த் செக் வந்து எப்போவுமே எனேபிள் ஆகி தான் இருக்கும். இது அவங்களால சேஞ்ச் பண்ண முடியாது. இந்த 300 கிரேஸ் பீரியட் அப்படின்னு சொல்லுதுல, இது எதுக்காக அப்படின்னா, இப்போ இந்த 300 செகண்டுக்குள்ள இந்த ஒரு EC2 சர்வர் இருக்கு. அந்த EC2 சர்வருக்கு வந்து அது பிங் பண்ணிட்டே இருக்கு, செக் பண்ணிட்டே இருக்கும். ஹெல்த்தியா இருக்கியான்னு ஃப்ரீக்வெண்ட்டாக ஒரு ரெக்வஸ்ட் சென்ட் பண்ணிக்கிட்டே இருக்க போது அதுக்கிட்ட இருந்து ரெஸ்பான்ஸ் வரும். அப்போ 300 செகண்ட்ஸ்க்கு அந்த ரெஸ்பான்ஸ் வரல அப்படின்ற பட்சத்தில் இந்த ஆட்டோ ஸ்கேலிங் குரூப் என்ன பண்ணும்னா, இந்த EC2 சர்வர் வந்து ஹெல்த்தியா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அது டிக்ளேர் பண்ணிக்கும். இன்னொன்று, இபிஎஸோட வால்யூம்க்கு நமக்கு செக் வேணுமா அப்படின்னு சொல்லி நம்ம செக் பண்ணி இதில் நம்ம கொடுக்கணும்னா கொடுத்து வச்சுக்கலாங்க. அவ்வளோதான். இந்த அப்ளிகேஷன் இதெல்லாம் எதுவும் நம்ம இப்போதைக்கு தேவையில்லை. நெக்ஸ்ட் போகலாம். இங்கே நமக்கு அடுத்து என்ன இருக்கு, குரூப் சைஸ். ஓகே, நம்ம குரூப் சைஸ் வந்துட்டோம். ஸ்டெப் 4 வந்துட்டோம். இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா
டிசைர்ட் கெப்பாசிட்டி அப்படின்னு சொல்லி இருக்கா. இப்போ டிசைர்ட் கெப்பாசிட்டினா எப்போவுமே எனக்கு ஒரு சர்வர் நார்மலான டைமில் எனக்கு எப்போவுமே அட்லீஸ்ட் ஒரு சர்வர் அட்லீஸ்ட் அப்படின்றது தான். எனக்கு இப்போ நீங்கள் ரெண்டுன்னு போட்டுட்டு நான் லான்ச் பண்ணேன் அப்படின்னா எனக்கு லான்ச் ஆகும்போதே 2 EC2 சர்வர் இருக்கும். அந்த 2 EC2 சர்வருமே கான்ஸ்டண்ட்டாக இருந்துட்டு போகும். 2க்கு கீழே வராது. ஆட்டோ ஸ்கேலிங் யூஸ் பண்ணுறதுனால 3 ஆகும், 4 ஆகும், 5 ஆகும். பட் 2 அப்படின்றது மினிமம். அதுக்கு மேலே வந்து அது போகாது. ஓகேவா? இங்கே மினிமம் டிசைர்ட் கெப்பாசிட்டி டு மேக்ஸிமம் டிசைர்ட் கெப்பாசிட்டின்னு இருக்கா. எனக்கு மினிமம் வந்து இப்போ நம்ம ஒன்றுனே இங்கே வச்சுக்கலாம். மினிமம் டெபாசிட்டி மினிமம் டிசைட் கெப்பாசிட்டின்றது ஒன்று. எனக்கு அட்லீஸ்ட் எப்போவுமே ஒரு சர்வராவது வந்துட்டு நீ எப்போவுமே ரன் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்படின்றது. மேக்ஸிமம் டிசைட் கெப்பாசிட்டி வந்து எனக்கு இன்னும் ஒரு சர்வரை நீ டூப்ளிகேட் பண்ணிக்கோ அப்படின்றது. இப்போ எனக்கு 5 சர்வர் டூப்ளிகேட் வேணும் அப்படின்னு சொல்லி நான் கேட்டேன்னா நான் இங்கே 2க்கு பதிலாக 5 அப்படின்னு போட்டுட்டேன்னா எனக்கு அடுத்து வர 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 அவங்க வந்து கூட்டிக்கிட்டு இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இந்த ஒன்னு கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு அது யூஸே இல்லாமல் போயிடும். ஸோ இப்போ நம்ம டெமோக்காக 1 and 2 அப்படின்னு சொல்லி நான் கொடுத்துட்றேன். ஆட்டோமேட்டிக் ஸ்கேலிங் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க பாருங்க. இது எதுக்காக அப்படின்னா டைனமிக்கலாக ஸ்கேல் பண்ணணும் அப்படின்னா இந்த ஆப்ஷன் நம்ம ட்ராக்கிங் ஸ்கேலிங் பாலிசி போய்க்கணும். நோ ஸ்கேலிங் பாலிசிஸ்னு கொடுத்துருக்கோம் அப்படின்னா நமக்கு டைனமிக்கலாக வந்துட்டு ஸ்கேல் அப் பண்ணாது. இந்த நோ ஸ்கேலிங் பாலிசிஸ் கொடுத்துக்கலாம். இன்ஸ்டன்ஸ் மெயின்டெனன்ஸ் பாலிசி, அதாவது இந்த இன்ஸ்டன்ஸ் வந்து என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குது அப்படின்னா நோ பாலிசி அப்படின்னா எப்போ போல நம்ம எப்படி இருக்கோ அப்படியே எடுத்துக்க போகிறோம் அப்படின்றது. லான்ச் பிஃபோர் டெர்மினேட்டிங் அப்படின்னா பழைய இன்ஸ்டன்ஸ் வந்து அன்ஹெல்த்தியாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் அதை டெர்மினேட் பண்ணுறதுக்கு முன்னாடி எனக்கு இந்த புது இன்ஸ்டன்ஸை லான்ச் பண்ணி அது ஹெல்த்தியாக இருக்குது அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமா நீ எனக்கு டெர்மினேட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டோன்னா அவைலபிலிட்டி அதிகமாக இருக்கும். அவைலபிலிட்டினா எனக்கு இந்த சர்வர் வந்து அன்ஹெல்த்தியாக போகுனா கூட அது கடைசி காலத்தில் வரையும் நமக்கு அது சப்போர்ட் பண்ணும் அந்த மாதிரி. ஓகேவா? கண்ட்ரோல் காஸ்ட் அப்படின்றது டெர்மினேட் அண்ட் லான்ச்னு சொல்லுவாங்க. பழைய சர்வரை டெர்மினேட் பண்ணிட்டு ஸ்டாப் பண்ணி விட்டுட்டு எனக்கு புது சர்வர் லான்ச் பண்ணுன்றது. கஸ்டம் பிஹேவியர்ன்றது நம்ம செட் பண்ணிக்கிறது. ஸோ இப்போதைக்கு நான் நோ பாலிசியை கொடுத்துக்கிறேன். மிக்ஸ்டு பிஹேவியர்லேயே இருக்கட்டும். அண்ட் கெப்பாசிட்டி ரிசர்வேஷன் ப்ரிஃபரன்ஸ் இதில் என்ன கேட்குதுன்னு பாருங்களேன். உங்களுக்கு எக்ஸிஸ்டிங் கெப்பாசிட்டி ரிசர்வேஷனில் நான் லான்ச் பண்ணணுமா அப்படின்னு சொல்லி கேட்குது. இதை நீங்கள் எதுவுமே இது பண்ண தேவையில்லை. நீங்கள் வந்து டிஃபால்ட்டும் கொடுத்துட்டீங்க அப்படின்னாலே இந்த லான்ச் டெம்ப்ளேட்டில் நம்ம கொடுத்துருப்போம். லான்ச் டெம்ப்ளேட்டில் வந்து இந்த ரிசர்வேஷன் ப்ரிஃபரன்ஸ் வந்து நம்ம ஆட் பண்ணியிருப்போம். அதை நம்ம யூஸ் பண்ணி நம்ம எடுத்துக்கிற மாதிரி தான் இந்த டிஃபால்ட் ஃபங்க்ஷன் ஒர்க் ஆகும். டிஃபால்ட்டே இருக்கட்டும். அண்ட் ஸ்கேல் இன் ப்ரிஃபரன்ஸ் மானிட்டரிங் இந்த க்ளவுட் வாட்ச் நம்ம பார்த்தோமே லாஸ்ட்டு இங்கே 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 பார்த்துருக்கோம் பாருங்கள். இந்த க்ளவுட் வாட்ச் கூட நீங்கள் இன்டெகிரேட் பண்ண போகிறீங்களா அப்படின்னு சொல்லி வேணும்னா இந்த இடத்துல நீங்கள் எனேபிள் பண்ணிங்கன்னா தான் க்ளவுட் வாட்ச் கூட இன்டெகிரேட் ஆகும். இல்லை அப்படின்ற பட்சத்தில் நம்ம இப்போ க்ளவுட் வாட்ச் பற்றி பார்க்க போகிறதில்ல. ஸோ வில் கோ டு நெக்ஸ்ட். நோட்டிஃபிகேஷன் இதெல்லாம் SQS SNSனு ஒரு டாபிக் இருக்குது. அந்த டாப்பிக்கில் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இதையுமே நீங்கள் டேக் பண்ணணும்னா டேக் பண்ணிக்கலாம். நமக்கு வேண்டாம், ரிவ்யூ பண்ணுறோம். ஓகே, லாஸ்ட் ஸ்டெப் ஆட்டோ ஸ்கேலிங் டெஸ்ட் குரூப் க்ரியேட் பண்ணுறோம். டெஸ்ட் டெம்ப்ளேட் யூஸ் பண்ணுறோம். டிஃபால்ட் VPCக்குள்ளே 2 அவைலபிலிட்டி ஜோனுக்குள்ளே நம்ம க்ரியேட் பண்ண போகிறோம். இன்ஸ்டன்ஸ் டைப் வந்து டெம்ப்ளேட்லேருந்து அதை எடுத்துக்க போது. லோட் பேலன்சர் எதுவுமே நம்ம கொடுக்கல. ஹெல்த் செக் மட்டும் EC2ல 300 செகண்ட்ஸில் வந்து நம்ம செக் பண்ண சொல்லியிருக்கோம். அண்ட் ஓகே, நான் உங்களுக்கு இன்னொரு விஷயம் காட்டுறேன். ஓகே, இதான் இங்கே நம்ம லோட் பேலன்சர் இருக்குது பார்த்தீங்களா, அந்த லோட் பேலன்சர் ஹெல்த்தியாக இருக்கா இல்லையா அப்படின்றதையுமே இந்த இடத்துல தான் நம்ம எனேபிள் பண்ணி செக் பண்ணுவோம். இப்போ ஒரு VPCக்குள்ளே நீங்கள் க்ரியேட் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கும்போது அந்த VPCக்குள்ளே இருக்கிற நெட்வொர்க் வந்து கரெக்டாக இருக்கா இல்லையா அப்படின்றது இந்த இடத்துல இந்த ரெண்டுமே நமக்கு வந்து இப்போ டிசேபிளில் இருக்கும். எதுக்காக அப்படின்னா நம்ம வந்து இப்போ லோட் பேலன்சர் கூட இதை கனெக்ட் பண்ணலை. நீங்கள் எங்கே இருக்கு இப்போது இந்த இடத்துல நீங்கள் லோட் பேலன்சரில் கனெக்ட் பண்ணுன்னு சொன்னீங்கன்னா இந்த ஆப்ஷன் வந்து எனேபிள் ஆகிடும். இப்போ நம்ம லோட் பேலன்சர் கூட கனெக்ட் பண்ணாததுனால எந்த ஒரு VPC சர்வீஸும் நம்ம எதுவுமே யூஸ் பண்ணலை. அதனால நமக்கு இந்த பிளாக் ஸ்டோரேஜ் இதை மட்டும் தான் நம்மளால் செக் பண்ண முடியும். அதை மட்டும் தான் நம்ம இந்த இடத்துல கொடுத்துருக்கோம். ஓகேவா? இப்போது குரூப் சைஸ் அண்ட் ஸ்கேலிங் இந்த இடத்துல வந்து இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா இங்கே நோ ஸ்கேலிங் பாலிசிஸ் இப்போதைக்கு எந்த ஒரு ஸ்கேலிங் பாலிசியுமே யூஸ் பண்ணலை. நம்ம வந்துட்டு இந்த இனிஷியல் சைஸ்லேயே இருக்குது, டைனமிக்கலி ஸ்கேல் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு. தென் அப்போ இது இப்படியே தான் இருக்க போகுது. அப்படி இந்த இடத்துல நீங்கள் டார்கெட் ட்ராக்கிங் ஸ்கேலிங் பாலிசிஸ்னு கொடுத்துட்டீங்க அப்படின்னா இந்த பாலிசிக்கு ஒரு நேம் வச்சுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் CPU யூட்டில் வந்து எனக்கு 2% நான் இந்த டெமோக்காக CPU யூட்டில் வந்து 2% வந்து எனக்கு யூஸ் ஆயிடுச்சு அப்படின்னா எனக்கு புதுசாக ஒரு EC2 இன்ஸ்டன்ஸை வந்து அந்த புது அவைலபிலிட்டி ஜோனில் க்ரியேட் பண்ணி கொடுத்துரு அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லிடுறேன். இப்போ எனக்கு டார்கெட் வேல்யூ அப்படின்றது 2. ஓகேவா? இந்த ஸ்கேல் அவுட் அப்படின்னா புதுசாக க்ரியேட் பண்ண அப்படின்றது. ஸ்கேல் இன் அப்படின்றது தேவையில்லாத இன்ஸ்டன்ஸை எனக்கு டிடெக்ட் பண்ணி உள்ளே கொண்டு வந்துரு அப்படின்றது. இப்போது நீங்கள் இந்த ஒரு 5 சர்வர் க்ரியேட் ஆகுதுன்னா அந்த 5 சர்வர் அப்படியே இருக்கட்டும் அப்படின்னா நீங்கள் அதை அப்படியே ஒன்றுமே பண்ண தேவையில்லை.
அதுவே வந்து திரும்ப ஸ்கேலிங் பண்ணிக்கும். இல்ல எனக்கு 5 சர்வர் கிரியேட் ஆயிடுச்சுன்னா, அந்த 5 சர்வர் அப்படியே இருக்கட்டும். எனக்கு வந்து அதில ஃபார் எக்ஸாம்பிள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த சர்வர்ல இருந்து அ ஒரு சில அப்ளிகேஷன்ஸ்ல எப்படி எழுதியிருப்பாங்கன்னா, இன்டர்னலா அந்த இபிஎஸ்க்குள்ளேயே வந்துட்டு லாக்ஸ ஸ்டோர் பண்ணுவாங்க. ஸோ அந்த டைம்ல லாக்ஸ் வந்துட்டு S3க்கோ எதுக்கோ ஒண்ணுக்கு ஆட்டோமேட்டிக்கா உங்க ஷெல் ஸ்கிரிப்ட், பைதான் ஏதாவது யூஸ் பண்ணி ஆட்டோமேட்டிக்கா அவங்க ஃபெட்ச் பண்ணிக்கிட்டாங்கன்னா பிரச்சனை கிடையாது. அந்த சர்வர் வந்து தேவையில்ல ஆட்டோமேட்டிக்கா ஸ்கேலின் ஆயிக்கலாம். பட் அவங்க அத யூஸ் பண்ணல அப்படின்ற பட்சத்தில, அதுக்குள்ள லாக் ஃபைலு, முக்கியமான யூசர் டேட்டா ஏதாவது ஒண்ணு இருக்கு அப்படின்ற பட்சத்தில, நமக்கு அது கண்டிப்பா தேவைப்படும். அதனால எனக்கு ஸ்கேலின் பண்ணாத அப்படின்னு சொல்லி குடுத்துருவாங்க. ஜெனரலா புரொடக்ஷன்ல வந்துட்டு நாங்க ஸ்கேலின வந்து டிசேபிள் பண்ண மாட்டாங்க. நான் மேனுவலா தான் இன்டர்வென்ஷன் பண்ணி அந்த இத பண்ணிப்பாங்க. ஓகேங்க. அவ்வளோதான். எனக்கு 2% வந்தாலே எனக்கு வந்துட்டு இந்த சர்வர வந்துட்டு எனக்கு புது சர்வரா கிரியேட் பண்ணி குடுத்துரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம குடுத்துருக்கோம். இந்த இன்ஸ்டன்ஸ் வார்ம் அப் அப்படின்றது என்ன? இங்க எல்லாத்துலயுமே உங்களுக்கு இன்ஃபோ இருக்கும். நீங்க அந்த இன்ஃபோவ நீங்க கிளிக் பண்ணி கூட பார்த்துக்கலாம். இது எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப எனக்கு ஆவரேஜ் சிபியூ யூட்டிலைசேஷன் வேணும் அப்படின்னா, நான் சிபியூ யூட்டிலைசேஷன் குடுத்துக்கலாம். எனக்கு நெட்வொர்க் உள்ள இன்புட்ல எனக்கு வந்து ஹிட் பண்றாங்கல்ல, அந்த நெட்வொர்க் யூட்டிலைசேஷன் வந்து எனக்கு 2 அப்படின்னு வந்தாலே எனக்கு இது பண்ணு அப்படின்னு சொல்லிடலாம். ஓகே. இந்த மாதிரி நீங்க ஒண்ணு ஒண்ணா இந்த 4 ஆப்ஷன்ஸ் வந்து டிஃபால்ட்டா உள்ள இருக்கும். அப்ளிகேஷன் லோட் பேலன்சர்ல இருக்கிற இவ்ளோ கவுண்ட் எனக்கு என்ன கவுண்ட் வேணும் அப்படின்னு இங்க டார்கெட் லோட் பேலன்சர்ல வந்து நம்ம பார்த்தோம்ல டார்கெட் குரூப்னு ஒண்ணு கிரியேட் பண்ணியிருந்தோம்ல. அப்படி கிரியேட் பண்ணியிருந்தத வச்சு டார்கெட் குரூப் கூட லிங்க் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா, அதுக்கான கவுண்ட் எவ்வளோ வருதோ அத பேஸ் பண்ணி உங்களுக்கு ஸ்கேல் இன்னோ, ஸ்கேல் டவுனோ பண்ணிக்கும். இப்போ நம்ம அது எதுவுமே பண்ண போறதில்ல. இதெல்லாம் நம்ம நெக்ஸ்ட் வீடியோல நம்ம இந்த ஆப்ஷன்ஸ்லாம் என்னன்னு பார்க்கலாம். ஸோ எனக்கு இப்போதைக்கு சிபியூ யூட்டிலைசேஷன் மட்டும் வச்சுக்கிறேன். இந்த வார்ம் அப்னா என்னங்க? என்ன சொல்றாங்கன்னு பாருங்க. ஒரு புதுசா லான்ச் பண்ண இன்ஸ்டன்ஸ் எவ்வளோ செகண்ட்ஸ்ல எனக்கு வந்து அவைலபிள் வரும் அப்படின்றது தான். அந்த வார்ம் அப் டைம்க்குள்ள வந்துட்டு இத அந்த புது சர்வர வந்துட்டு இது ஒரு குளோன்டு சர்வரா அது கன்சிடர் பண்ணாது இந்த வார்ம் அப் டைம்க்குள்ள வந்துட்டு. ஃபார் எக்ஸாம்பிள் டக்குன்னு வந்துட்டே இருக்காங்க அப்படின்ற பட்சத்தில ஒரு சர்வர் ரன் ஆகி செக் பாஸ் ஆகல. இனிஷியலைஸ் ஆகிக்கிட்டே இருக்கு அப்படின்னா, அந்த டைம்ல வந்துட்டு எனக்கு இன்னொரு சர்வருமே தேவைப்படும். ஏன்னா இவ்ளோ யூசர்ஸ் வராங்கன்னா எனக்கு டக்குன்னு இன்னொன்னு தேவைப்படுது. அப்படின்ற பட்சத்தில உங்களுக்கு இந்த வார்ம் அப் செகண்ட்ஸ் வந்து நீங்க இது பண்ணிக்கலாம். டிஃபால்ட்டா 300 செகண்ட்ஸ் இருக்கும். நம்ம டிஃபால்ட்லயே போய்க்கலாம். ஓகே. இப்போ லாஸ்ட் ஸ்டெப் ரிவ்யூ. இப்போ நம்ம என்ன குடுத்துருக்கோம் பாருங்க. டிசைர்ட் கெப்பாசிட்டி 1, மினிமம் 1, மேக்ஸிமம் 2. ஓகே. டார்கெட் ட்ராக்கிங் ஸ்கேலிங் அப்படின்றத குடுத்துட்டோம். சிபியூ யூட்டிலைசேஷன் 2% ஆனதுமே எனக்கு புது சர்வர கிரியேட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு, ஓகே. கிரியேட் ஆட்டோ ஸ்கேலிங் குரூப். இட் வில் டேக் சம் செகண்ட்ஸ். நான் ஸ்கேலிங் குரூப் கிரியேட் ஆனதும், அது ஆக்டிவ் ஆகட்டும். இங்க ஸ்டேட்டஸ் பார்த்தீங்கன்னா, அப்டேட்டிங் கெப்பாசிட்டின்னு இருக்கா? இது அப்டேட் ஆகட்டும். ஆனதும் நான் கன்டின்யூ பண்றேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, எனக்கு இங்க ஒரு இன்ஸ்டன்ஸ் கிரியேட் ஆயிருக்கு பாருங்க. ஒரு இன்ஸ்டன்ஸ் என்ன வந்திருக்குன்னு பாருங்க. ஹெல்த்தி அப்படின்னு சொல்லி வந்திருக்கு. நான் இங்க இன்ஸ்டன்சஸ் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். ஸ்டேட் ரன்னிங் வந்துருச்சு. பட் ஸ்டேட்டஸ் செக் இனிஷியலைசிங் தான் இருக்கு. இது இனிஷியலைஸ் ஆகட்டும். நான் இங்க வந்து இன்ஸ்டன்ஸை கிரியேட்டே பண்ணல. நான் ஆட்டோ ஸ்கேலிங் குரூப் கிட்ட தான் எனக்கு ஒரு இன்ஸ்டன்ஸ் வந்து டிஃபால்ட்டா இருக்கணும். எனக்கு அதிகமான ரெக்வெஸ்ட் வரும்போது, அது கெப்பாசிட்டிய வந்து எனக்கு இன்கிரீஸ் பண்ணி 2 அப்படின்ற வரை கொண்டு போய்க்கோ அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் இன்ஸ்டன்ஸை இப்போ தான் அது கிரியேட் பண்ணிக்கிட்டு இருக்கு. இன்னும் லான்ச் ஆகல. நம்ம யூசர் டேட்டா வேற குடுத்துருக்கோமா? ஸோ இட் வில் டேக் சம் மோர் டைம் ஃபார் திஸ் ஸ்டேட்டஸ் டூ பாஸ். ஆனதுக்கு அப்புறமா நம்மளோட பப்ளிக் ஏபிஐ ஹிட் பண்ணி பார்க்கலாம். ஓகேங்க. இங்க பார்த்தீங்க அப்படின்னா, ஸ்டேட்டஸ் செக்ல 2 ஆஃப் 2 செக்ஸ் பாஸ்ட் அப்படின்னு சொல்லி வந்துருச்சு. இப்போ இங்க ரெஃப்ரெஷ் பண்ணி பார்ப்போம். ஹெல்த்தின்னு இருக்கு. இதுக்குள்ள எப்படி வரணும்னு சொல்லி நான் காமிச்சிட்டேன்ல ஆட்டோ ஸ்கேலிங் குரூப்ஸ்ல. இத நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா, இங்க டீடைல்ஸ், இன்டகிரேஷன்ஸ், ஆட்டோமேட்டிக் ஸ்கேலிங், இன்ஸ்டன்ஸ் மேனேஜ்மெண்ட், இன்ஸ்டன்ஸ் ரெஃப்ரெஷ், ஆக்டிவிட்டி, மானிட்டரிங் எல்லாமே இதுக்கு கீழ தாங்க இருக்க போகுது. இப்போ எவ்வளோ யூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்ற மெட்ரிக்ஸ் எல்லாமே இங்க தான் இருக்க போகுது. அண்ட் EC2ஓட மெட்ரிக்ஸையுமே இங்க நம்ம வந்து மானிட்டர் பண்ணிக்கலாம். ஓகேவா? இந்த மெட்ரிக்ஸை யூஸ் பண்ணி தான் நம்ம ஆட்டோ ஸ்கேல் இன், ஸ்கேல் அவுட் பண்ண போறோம். ஆக்டிவிட்டியில இந்த SQSSNS நான் சொன்னேன்ல, அதை யூஸ் பண்ணி ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு 50% யூட்டிலைசேஷன் ஆகுது அப்படிங்கும்போது, இந்த ஏதோ இந்த சர்வீஸ் யூஸ் பண்ணி எனக்கு நார்மலா என் மொபைலுக்கு வந்து ஒரு டெக்ஸ்ட் மெசேஜ் சென்ட் பண்ணு, இல்ல எனக்கு ஒரு இமெயில் சென்ட் பண்ணு, இல்ல ஏதோ ஒரு ஜாப வந்து எக்ஸிக்யூட் பண்ணு அப்படின்னு சொல்லி நம்ம அத ட்ரிகர் பண்ணிக்கிறதுக்காக தான் அந்த ஆக்டிவிட்டின்றது யூஸ் பண்ணுவோம். ஒரு இன்ஸ்டன்ஸை ரெஃப்ரெஷ் பண்றதுக்காக இந்த இன்ஸ்டன்ஸ் ரெஃப்ரெஷை வந்து யூஸ் பண்ணுவோம். இப்போ நமக்கு எதுவுமே இருக்காது. நம்ம இன்ஸ்டன்ஸ் ரெஃப்ரெஷ் குடுத்தோம் அப்படின்னா, ஒரு ரெஃப்ரெஷ் வந்து அது கண்டக்ட் பண்ணும். இன்ஸ்டன்ஸ் மேனேஜ்மென்ட்ல பார்த்துக்கோங்க. ஒரே ஒரு இன்ஸ்டன்ஸ் தான் இருக்கு. அண்ட் வி வெரிஃபைட். இங்கேயும் 1 தான் இருக்கு. 3 செக்குமே பாஸ் ஆயிடுச்சு. இப்போ இந்த ஐபிய ஹிட் பண்ணி பார்க்கலாம். ஓகே. இப்போ இதுக்கு வந்து அவுட்புட் வரல பாருங்க. லோட் ஆகிக்கிட்டே இருக்கு. இது எதனால இருக்கும்? நம்ம லாஸ்ட் கிளாஸ்லயே நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். இன்ஸ்டன்ஸ்க்கு செக்யூரிட்டி குரூப்னு ஒண்ணு இருக்கு. நம்ம அத டெம்ப்ளேட்ல நம்ம டிஃபைனே பண்ணல. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, இன்பவுண்ட் ரூல்ல ம்.
ஒண்ணுமே இல்ல. இங்க நான் செக்யூரிட்டி குரூப் கிரியேட் பண்றேன். சாரி ஓப்பன் பண்றேன். வந்து பார்த்தீங்கன்னா, ஆல் டிராஃபிக் இருக்கு. பட் பட் எடிட் இன்பவுண்ட் ரூல்ஸ்ல போயிட்டு, எந்த செக்யூரிட்டி குரூப்லேருந்து வந்தா அது மட்டும் தான் இருக்கு பாருங்களேன். இப்போ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, ஆல் டிசிபி எனேபிள் பண்ணி, எங்க இருந்தனாலும் நீங்க வந்துக்கலாம். அதாவது பப்ளிக்குக்கு அக்சஸ் குடுக்குறேன். இங்க பாருங்க சைட் கான்ட் பி ரீச் ரைட் நவ் அப்படின்னு வந்துருச்சா? இப்போ நான் இத சேவ் பண்ணிக்கிறேன். சேவ் பண்ணதும் இந்த செக்யூரிட்டி குரூப்லயே தான் நான் பண்ணியிருக்கேன். இப்போ என்னோட இன்ஸ்டன்ஸை ரெஃப்ரெஷ் பண்ணி பார்க்கலாமா? சாரி, இன்ஸ்டன்ஸ் இங்க இருக்கா? ஹலோ ஃப்ரம் ஏஎஸ்ஜி நம்ம கொடுத்த அவுட்புட் வந்துருச்சா? இதை தான் நம்ம அங்கே யூசர் டேட்டில் கொடுத்துருந்தோம். ஓகே, இப்போ இது ஒன்று ஹிட் ஆயிடுச்சு. ஒரு சர்வர் மட்டும் தான் ஆக்டிவாக இருக்கு. இப்போ இதை நம்ம திரும்ப திரும்ப ஹிட் பண்ணிட்டே இருக்கோம்னு வச்சுக்கோங்களேன், சிபியு அதிகமாக யூட்டிலைஸ் ஆகும். இப்போ இதை நம்ம திரும்ப திரும்ப ஹிட் பண்ணிட்டே இருக்கோமா, ஸோ இங்கே சிபி யூட்டிலைசேஷன் அதிகமாகிட்டே இருக்கும். ஓகே, இப்போ நம்ம ரெஃப்ரெஷ் பண்ணி பார்க்கலாம் நம்ம எவ்வளோ யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. சாரி, ஆக்டிவிட்டிக்குள்ள வந்துருச்சா? நம்ம எவ்வளோ யூஸ் பண்ணியிருக்கோம்னா 0.13 அப்படின்ற பர்சன்டேஜ் மட்டும் தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகே, நான் உங்களுக்கு டெமோ காட்டணும் அப்படின்றதுக்காக நான் இந்த ஸ்கேலிங் குரூப்பில் போயிட்டு எடிட் பண்ணுறேன். நான் என்னோட ஏஎஸ்ஜி டெஸ்ட் குரூப் அதுக்குள்ளே வந்துட்டேன். ஆட்டோமேட்டிக் ஸ்கேலிங் அதுக்குள்ளே வந்துட்டு என்னோட பாலிசியை நான் அட்டாச் பண்ணுறேன். டார்கெட் ட்ராக்கிங் பாலிசினே இருக்கட்டும், டிஃபால்ட் நேமே இருக்கட்டும். ஆவரேஜ் சிபியூ யூட்டிலைசேஷன் 0.1 அப்படின்னு சொல்லிட்டு நான் கிரியேட் அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். கிரியேட் ஆயிடுச்சு. ஓகே, ஆட்டோ ஸ்கேலிங் குரூப்புக்குள்ளே போய்க்கலாம், செலக்ட் பண்ணிக்கலாம். பாலிசி அட்டாச் ஆயிடுச்சான்னு நம்ம வெரிஃபை பண்ணிக்கிறேன். ஒரு செகண்ட். எஸ், பாலிசி அட்டாச் ஆயிடுச்சு. நமக்கு ஒரே ஒரு இன்ஸ்டன்ஸ் மட்டும் தான் இப்போ வரையுமே இருக்கு. இப்போ நம்ம ரீஹீட் பண்ணிட்டே இருக்கலாம். தெரியுதா? இன்னொரு புது இன்ஸ்டன்ஸ் அது கிரியேட் பண்ணியிருக்குங்க. இப்போ வந்துட்டு இந்த சர்வர் ஆக்டிவ் ஆனதுக்கு அப்புறமா இந்த சர்வர்ல இருந்து நமக்கு வர ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த சர்வரோட ஐபி நம்ம அடுத்து ஹிட் பண்ணணும். இப்போ இதை ஹிட் பண்ணாதான் அடுத்து வரும். ஓகே, இப்போ 134 அப்படின்றது வர ஆரம்பிச்சிருச்சு பாருங்க. ஏன் வரல? ஆக்சுவலாக ஏன் இந்த பேஜ் வந்து நமக்கு ரெஃப்ரெஷ் பண்ணும்போது வரல அப்படின்னா, நமக்கு இங்கே கேட்ச் வந்திருக்கு. ஐ மீன் எஸ்எஸ்எல் ஹெச்டிடிபிஎஸ் ஆட் ஆயிருக்கு, அதனால தான் வரல. நான் திரும்ப காப்பி பண்ணி போடும்போது ஹலோ ஃப்ரம் ஏஎஸ்ஜி அப்படின்னு சொல்லி வந்துருச்சு. நம்மளோட இன்னொரு இன்ஸ்டன்ஸுமே இங்கே ஆக்டிவ் ஆகி நமக்கு ரன் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா அதுவுமே ஹலோ ஃப்ரம் ஏஎஸ்ஜி அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு அவுட்புட் கொடுக்குது. ஸோ இப்படி தான் ரியல் டைமில் ஒர்க் ஆகும். இப்போ நான் மேனுவலாக இந்த ரெண்டையும் நான் டெலீட் பண்ணுறேன். மேனுவலாக EC2 இருந்து நான் டெலீட் பண்ணுறேன். ஓகேவா? இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டுமே டெர்மினேட் ஆயிடுச்சு நமக்கு இன்ஸ்டன்சஸ். ரெஃப்ரெஷ் பண்ணலாமா? ஓகே, ஆயிடுச்சு. ஓகே, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் ரெண்டையுமே இங்கே மேனுவலாக டெர்மினேட் பண்ணேன். ஆட்டோ ஸ்கேலிங் குரூப் வந்து அந்த 300 செகண்ட்ஸ் செக் பண்ணி பார்த்துருக்கோம். அந்த 300 செகண்ட்ஸ்க்கு ஒருக்கா வந்து செக் பண்ணிகிட்டே இருந்திருக்கோம். 300 செகண்ட்ஸ் ஆனதும் எனக்கு வந்துட்டு எந்த சர்வருமே ஆக்டிவாக இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அதுவே புரிஞ்சுக்கிட்டு நமக்கு ஒரு சர்வரை அதுவாக ரன் பண்ண ஆரம்பிச்சிடுச்சு. அவ்வளோதான். இப்போ நீங்கள் ஆட்டோ ஸ்கேலிங் குரூப்பில் போய் பாருங்களேன். இங்கே ரெஃப்ரெஷ் பண்ணுங்கள். ஓகே, ஸ்டில் வெயிட் பண்ணுங்க, இதில் இன்னும் அப்டேட் ஆகல. ஒரு சர்வரை அன்ஹெல்தி அப்படின்னு சொல்லிட்டு அந்த 300 செகண்ட்ஸில் செக் பண்ணும்போது இது அன்ஹெல்த்தியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதுவாக புதுசாக ஒரு சர்வரை கிரியேட் பண்ணிக்கிட்டு இருக்கு. அதுதான் இங்கே நடந்துகிட்டு இருக்கு. இது ஏன்னா இதோட லைஃப் சைக்கிள் டெர்மினேட் ஆகிட்டு இருக்கு. எனக்கு புதுசாக ஒரு சர்வர் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுவாக ரன்னிங் அப்படின்னு சொல்லி ஆகிட்டு இருக்கு. இப்போ இன்னொரு சர்வருமே அதுவாக கிரியேட் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா இந்த இடத்துல இந்த சர்வரையுமே டெர்மினேட் பண்ணியிருக்கோம்ல. இப்போ பாருங்க இந்த ரெண்டு சர்வருமே ஹெல்த்தி ஆயிடுச்சு. ஏன்னா நம்ம இதை ஹிட் பண்ணி பார்த்தோம். ஓகேவா? அதோட சிபி யூட்டிலைசேஷன் 0.1 அப்படின்னு நம்ம கொடுத்துருக்கிறதுனால அது டெர்மினேட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ இதை ஸ்டாப் பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இது ஆக்ஷன்ஸில் போயிட்டு இந்த ஆட்டோ ஸ்கேலிங் குரூப்பை ஃபர்ஸ்ட் டெலீட் பண்ணணும். டெலீட் பண்ணிக்கிறேன். டெலீட்டிங். பை த மீன் டைம் நம்மளோட டெம்ப்ளேட், இந்த டெம்ப்ளேட்மே நமக்கு இப்போ தேவையில்லை. ஸோ டெம்ப்ளேட்டை டெலீட் பண்ணிக்கலாம்.
டெம்ப்ளேட் சீக்கிரமா டெலீட் ஆயிடும். பட் ஏஎஸ்ஜி மட்டும் கொஞ்சம் டைம் ஆகும். இந்த ஆட்டோ ஸ்கேலிங் குரூப்பை delete பண்ணதுக்கு அப்புறமா நீங்க இன்ஸ்டன்ஸை டெர்மினேட் பண்ணீங்கன்னா தான் உங்களுக்கு பில் ஆகாது. இல்லைன்னா அது என்ன பண்ணும், நீங்க டெர்மினேட் பண்ண பண்ண அது உங்களுக்கு புதுசா கிரியேட் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஓகே, டெர்மினேட் பண்றீங்களான்னு கேக்குது. எஸ், டெர்மினேட் பண்ணிடுன்னு சொல்றோம். யா, அண்ட் ஸ்டார்டட். பை த மீன் டைம் இந்த delete ஆனதுக்குள்ள இது ரெண்டும் delete ஆகாம இருந்தது அப்படின்னா நமக்கு புதுசா கிரியேட் ஆகாது. ஓகே, ரெண்டுமே ஷட்டிங் ஷான் ஸ்டேட்டஸ் வந்துருச்சு. ஸோ இது ஈவென்ச்சுவலி delete ஆகிடும். ஓகேங்க, அவ்வளோதான் இன்னைக்கு வீடியோ. ஆட்டோ ஸ்கேலிங் குரூப் நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இட் வில் ரியலி மோட்டிவேட் மீ டு டூ மோர் வீடியோஸ். தேங்க்யூ.